நிறைய பேர் பார்க்கும்போது பெட்ஸ் வந்து ஒரு ஃபேன்சி இதாக வாங்கிடுறாங்க. வாங்கும்போது அழகாக இருக்குது இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. அதனுடைய மெயின்டெனன்ஸ் அது எப்படி இது பண்ணணும், அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. அவங்கள குறை சொல்ல முடியாது. பட் வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன இது பண்ணணுங்கிறது வந்து நிறைய பேர் வந்து அது ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஜென்ரலாக ஒரு பப்பி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, பப்பி வாங்கின உடனே வேக்சினுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது போல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு டே உங்ககிட்ட பப்பி வருதா 1 or 2 days உங்ககிட்ட வச்சு அப்சர்வ் பண்ணி பப்பி வந்து நார்மலாக இருக்கா. ஏன்னா நீங்கள் எங்ககிட்ட வேக்சினுக்கு வரும்போது பப்பியோட ஹெல்த் கண்டிஷன் நாங்கள் கேட்போம். ஒழுங்காக சாப்பிட்டுச்சா, யூரின் போச்சா, மோஷன் போச்சா, வாமிட் பண்ணிச்சா, அந்த கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் கேட்போம். அது 1 or 2 days உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் பதில் சொல்ல முடியும். அது இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு வந்து உடனே வேக்சின் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுனால என்றைக்குமே ஒரு பப்பி வந்தோடனே ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 days வீட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வேக்சினேஷன் கொண்டு வாங்க. வேக்சினேஷன் ப்ரோட்டோக்கால் நாங்கள் வந்து உங்களுக்கு வேக்சின் புக்கில் போட்டு கொடுத்துருவோம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு வேக்சின் 2 வேக்சின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது நீங்கள் கரெக்டாக இயர்லி வேக்சின் இதெல்லாம் எப்படி போடணுங்கிறது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு புக்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் முக்கால்வாசி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடலாம்.